ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டுடே லஞ்ச் நம்ம வீட்டில் வந்து பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படிலாம் போச்சுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இவங்க வந்து எங்கள் செல்ல குட்டிங்க. இவங்க இங்கேயே தாங்க உட்காந்துருப்பாங்க ஜாலியாக. ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்குறாங்க. வந்து அழகாக வந்து உட்காந்துக்குச்சு. சாம்பாருமே சூப்பராக தாளிச்சாச்சு, சீக்கிரமாக வச்சாச்சு. ஏன்னா எங்கள் அத்தாவும் எங்கள் அம்மாவும் ஊர்லேருந்து வராங்க. என் தம்பி ஒய்ஃபுமே வீட்டுக்கு போகிறாங்க. சரி, சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு மட்டும் வைக்கணும்னு சொல்லியாச்சு. சரி, அதுக்குள்ளே பத்திரிக்கலாம் சாம்பார் வச்சாச்சு. நூக்கல் கத்திரிக்காய் போட்டு சரி ஸ்லாப்லாம் அசிங்கமாக இருக்குது, அதை போய் ஒதுங்கிக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு வந்து உட்காந்துட்டோம். ஸ்லாப்லாம் ஒதுங்க வச்சுட்டு சரி லஞ்சு மட்டும் சாப்பாடு மட்டும் தான் வைக்கணும், அப்புறமா 1 மணிக்கு மேலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்லாப்புமே சூப்பராக ஒதுங்க வச்சாச்சுங்க. அதுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து கருணக்கிழங்கு பொரியல் சூப்பராகவே இருக்கும். நம்ம அழகாக கொஞ்சம் மொத்தமாக அழகாக லேஸாக கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் தண்ணி, மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு ஆவி காட்டி நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறமா உப்பு மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வச்சோம்னாக்கா லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு, ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டனால மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டி இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இது மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோம். சும்மா செம்மையாக இருக்கும், நல்லா மீன் மாதிரியே இருக்குங்க. நம்ம அப்படியே பச்சையாக கூட அப்படியே மிளகாத்தூள் உப்பு போட்டு பிரட்டி எடுக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். சாம்பாருமே தம்பி ஒய்ஃபுமே கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்களே எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு கருணக்கிழங்கு பொரியல், சாம்பார், சாதம் தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சும்மா சாஃப்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு வேணுனாலும் நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம். நமக்கு வந்து அப்படி சாஃப்டாக வேணும், சாஃப்டாக செஞ்சுமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அது மேலே அப்படியே லைட்டாக வெங்காயத்தை தூவி அப்படியே ஊறுகாய் வச்சு இந்த சாம்பார் சாதத்துக்கும் இந்த கருணக்கிழங்கு பொரியல் வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கும் சும்மா அல்டிமேட்டுங்க. அப்படி இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பருங்க.